ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். தேவன் ஆபிரகாமை சோதித்தார். தன் ஒரே மகனான ஈசாக்கை ஆண்டவர் பலியிடச் சொல்லி கேட்கும்போது அவரும் தேவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கி கட்டுகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படி தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்போது கர்த்தருடைய தூதரானவர் வானத்திலிருந்து அப்ரஹாமே அப்ரஹாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர் பிள்ளையான் மேல் உன் கையை போடாதே, அவனும் ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்று உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிகிறேன் என்றார். ஆமேன். ஆபிரகாமுடைய விசுவாசம் எத்தனை பெரிதாயிருந்தது! இந்த நாளிலே விசுவாசத்தினால் தேவனுடைய மகிமை காணலாம். நாம் தேவன் மீது விசுவாசம் வைத்தால் தேவன் நமக்காக அனைத்தும் செய்வார்.